சீனாவின் தலைநகரான பெய்ஜிங், குவாங்ஸ், கெச்சுவான் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மழையால் எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்த நிலையில் பேரிடர் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தி வருகின்றன. பல நகரங்களில் வெள்ளம் சூழ்ந்து ரயில் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் சீனாவின் தலைநகரங்களில் ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில், ரஷ்யா மீது பல நாடுகள் பொருளாதார தடை விதித்த போதிலும், புதின் போரிலிருந்து பின்வாங்க முடியாது என்று கூறிவிட்டார். சமீபத்தில் லூகோய்லி என்ற ரஷ்ய எண்ணெய் நிறுவனத்திற்கு உக்ரைன் தடை விதித்து, ஸ்லோவோக்கியா மற்றும் ஹங்கேரிக்கு குழாய் மூலம் எண்ணெய் கொண்டு செல்ல உக்ரைன் தடை விதித்ததால் கடும் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஸ்லோவோக்கியா இந்த தடையை நீக்க வேண்டும் என்று பலமுறை உக்ரைனை வலியுறுத்தியும் உக்ரைன் அரசு மறுத்துவிட்டது. இத்தடையை நீக்கும் வரை உக்ரைனுக்கு டீசல் விநியோகத்தை வழங்க முடியாது என்று ஸ்லோவோக்கியா பிரதமர் ராபர்ட் பிகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் பிபிசி செய்தி தொகுப்பாளர் ஹீவ் எட்வர்ட்ஸ் குழந்தைகளை வைத்து அநாகரிகமாக படங்களை உருவாக்கியதாக குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார். இவர் 8 நவம்பர் 2023 அன்று கைது செய்யப்பட்டார். லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது இந்த குற்றங்கள் 2020 மற்றும் 2022க்கு இடையில் நடந்ததாக கூறப்படுகிறது. அவை வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்கள் எதிர்கால நீதிமன்ற நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடிய எதையும் வெளியிடக்கூடாது மாஜிஸ்ட்ரேட் எச்சரித்துள்ளார். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் எகிப்திய வாள்வீச்சு வீராங்கனை நடா ஹபீஸ் 3வது முறையாக பங்கு பெற்றிருக்கிறார். நடா ஹபீஸ் 7 மாதம் கர்ப்பிணியாக இருந்த நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் பெண்களுக்கான சாப்ரே தனிநபர் பிரிவில் அமெரிக்காவின் எலிசபெத்தை முதல் சுற்றில் தோற்கடித்தார். ஆனால் 2வது சுற்றில் தென்கொரியாவின் ஜியோனியிடம் தோல்வியடைந்தார். நடா ஹபீஸ் இதுவரை ஒலிம்பிக்கில் பதக்கம் எதுவும் பெறவில்லை என்றாலும் தைரியத்துடன் அவர் பங்கேற்றது பாராட்டத்தக்கது.